பல காலமாக பயணித்த அதிமுக ஊழல் சக்தின்னு குறிப்பிட்ட விஜய் அவர்கள் இப்போ தீந்து போன சக்தின்னு குறிப்பிட்டிருக்காரு. இது உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு கஷ்டமாக இல்லை? அதிமுக என்பது அதனுடைய தேவை முடிந்துவிட்டது. திரு விஜய் அவர்களுடைய வருகை 2 திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சி அழிந்துவிட்டது. எடப்பாடி பழனிசாமியோட தலைமை மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவோட எதிர்காலம் என்னவாக? அதிமுக எதிர்காலம் கேள்விக்குரியாது. அதிமுகவை வலுவான கட்டமைப்பை அமைப்பதற்கு தவற விட்டு விட்டார். ஆகவே இனி எழுந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இங்கே ஒரு 4 ஓட்டுனா 4000, இங்கே ஒரு 4 ஓட்டுனா 4000, 8000 வாங்கிட்டு விசிலுக்கு போட்டாங்களே, அவர்கள் சரியான முடிவு எடுத்திருக்கிறார். ஒரு 3 மாதங்கள்லயே 20,000 கோடி அளவிற்கு கடன் வாங்கி இருக்கிறது தாவேகா அரசு. கடன் வாங்கி அந்த கடனின் மூலமாக மக்களுக்கான திட்டங்களை தீட்டுவது. 10,000 கோடிகளுக்கு, லட்சம் கோடிகளுக்கு மேலாக கடனாக்கி விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். 5 ஆண்டு காலத்தில் கிராமப்புறங்களெல்லாம் போதைப் பொருள் கிடைக்கும். மாத்திரை கல்லூரிக்கு வெளியே கிடைத்த போதையில்லாத மாநிலமாக உருவாக்குவோம். 717 கடைகள் மூடப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி. டாஸ்மார்க்கின் நமக்கு கிடைக்கிற அந்த சிதறிண்டு போகிற கட்சி நிதிகள் என்று அந்தந்த கட்சிகள் பெற்றுக்கொள்கிற நிதிகள் எல்லாம் நம்முடைய கஜானாவுக்கு சேர்க்கிற இந்தியாவிலே ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதை செய்திருக்கிறவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். காவிரி நதிநீர் விவகாரம், இது தொடர்பாக முதல்வர் விஜய் அவர்கள் அங்கே கர்நாடக முதல்வரை சந்திக்கிறதாக இருக்கு. மேகதாது அணை விஷயத்தில் உங்கள் கூட்டணி கட்சியே இருக்கிற காங்கிரஸ் கட்சியோடு இருக்கக்கூடியவர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்ற கேள்விகள் எழுப்பினார். பேச்சுவார்த்தைக்கு போகிற நாளிலே சூழ்ச்சியில் பலியாகி விடுவோம் என்பது தவறான விஷயம். பேச்சுவார்த்தைக்கு போக மறுத்தவர் திரு மு.க. ஸ்டாலின். விவசாயிகள் போராடுறாங்க, எங்களுடைய விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணுங்க. பார்ஷியலா பண்ணது அப்படிங்கிறது ஒரு ஏமாற்று வேலையா தெரியலையா? இந்த நீட் விவகாரத்துல பாஜக அரசுக்கு எதிராக தாவேகா அரசு பேச பயப்படுகிறது. திமுக தொடர்ந்து பாஜகவை எதிர்த்தது, உள்நிலையில் ஆதரவு செய்யும். நீட் தேர்வு கூடாது என்பதில் மிக தெளிவோடு இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கம். நீட் தேர்வுக்கு ரகசியம் சொல்வேன் என்று சொன்ன திரு உதயநிதியை எப்போதாவது நீங்கள் கேட்டீர்களா? அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவரும் முன்னாள் அமைச்சருமான திரு வைகை செல்வன் அவர்கள். அவரிடம் தற்போது பல்வேறு அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசலாம். சார் வணக்கம். ஒரு 3 மாதங்கள்லயே 20,000 கோடி அளவிற்கு கடன் வாங்கி இருக்கிறது தாவேகா அரசுன்னு ஒரு பக்கம் இப்போ கடன், அதாவது கடன் என்பது என்னன்னு தெரியுங்களா? பொருளாதாரத்தினுடைய பாடம். பொருளாதாரத்தினுடைய அடிப்படையான விஷயம் என்னவென்று கேட்டால், கடன் வாங்கி அந்த கடனின் மூலமாக மக்களுக்கான திட்டங்களை தீட்டுவது. இந்த தொடர்ந்து கடன் வாங்கி கொண்டு பெரிய பின்னடைவை சந்திக்கக்கூடாது. இந்த நம்முடைய வருவாய் 20 ரூபாய் என்று சொன்னால் கடன் 40 ரூபாயாக இருக்கிறது. அப்படியானால் இந்த இடைவெளியை எப்படி நீங்கள் நிவர்த்தி செய்ய முடியும்? அதைத்தானே கேட்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள். அப்படியான ஒரு நிலையை 10,000 கோடிகளுக்கு, லட்சம் கோடிகளுக்கு மேலாக கடனாக்கி விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில். 5,000 ரூபாய் அதிகாலை வேலையிலே திடீரென்று அதிர்ச்சி தருகிற விதத்தில் எல்லா செல்போன்களிலும் போடப்பட்டது. அதுக்கு எத்தனை 1000 கோடி செலவானது உங்களுக்கு தெரியும். ஆக இவைகளெல்லாம் மக்களுக்கு செய்ய வேண்டும். மாற்றம் என்பது இல்லை. வருவாயினுடைய அடிப்படையில் நம்முடைய செலவினுடைய அடிப்படையில் உபரி வருவாய், உபரியினுடைய வருவாய்க்கு பிறகு நம்முடைய தொடர் செலவினம், தொடராத செலவினம், 2 செலவினங்கள் இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கையிலே நான் அமைச்சராக இருந்திருக்கிறேன். தொடரும் செலவினம் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு அரசு பணியை கொடுத்து விட்டால் தொடர்ந்து உங்களுக்கான செலவுகளை அரசாங்கம் செய்யும். 30 ஆண்டுகள் நீங்கள் உங்களுக்கு வயது இருக்கிறது, 60 வயது 30 வயதில் பணிக்கு சேருகிறீர்கள் என்று சொன்னால் 30 வருட காலம், 60 வருடத்தில் நீங்கள் ஓய்வு பெறுவீர்கள். இந்த 30 வருட காலமும் செலவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் மூலமாக வருவாய் வராது. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருப்பீர்கள், அரசு ஊழியராக இருப்பீர்கள். அரசாங்கம் நடத்துவதற்காக, மாணவ சமுதாயத்தினுடைய நலனுக்காக அரசாங்கம் செய்கிற முதலீடு தொடரும் செலவினம். தொடரா செலவினம் என்பது ஒரு முறை செலவு செய்யும். ஒரு முறை என்பது ஒரு தடவை செலவு செஞ்சுட்டால் திருப்பி அடுத்து செலவழிக்க தேவையில்லை. ஆக தொடரும் செலவினத்தை குறைத்தும் தொடராத செலவினத்தை பெருக்கியும்
உபரி வருவாயை உருவாக்குவதற்கு கலால் வரியில் நம்ம செலுத்துகிறோம், எக்ஸைஸ் டியூட்டிஸ், மற்றும் இருக்கிற ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுது. இங்கே இருக்கக்கூடிய நிகர வருவாய் எவ்வளோ நமக்கு வருவாய் ஏற்படுகிறது, இவற்றையெல்லாம் ஆராய்ந்து டாஸ்மார்க்கின் மூலம் எவ்வளோ வருவாய் நமக்கு கிடைக்கிறது, கிடைக்கக்கூடிய இந்த டாஸ்மார்க் வருவாயை பெருக்குவதற்கு அதே சமயத்தில் மக்களிடத்திலே பெரிய பிரச்சனை எழுந்துவிடக்கூடாது. டாஸ்மார்க்கை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பதுதான் கொள்கை. மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்பட வேண்டும். இன்று நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு தெரியும், 5 ஆண்டு காலத்தில் கிராமப்புறங்களெல்லாம் போதைப் பொருள் கிடைத்தது. மெத்தப்பட்டமைன் உட்பட மாத்திரைகள் கல்லூரிக்கு வெளியே கிடைத்தது. கல்லூரிக்கு வெளியே கூட்டம் கூட்டமாக ஒரு 20 பேர் மாணவர்கள் நிற்கிறார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு அந்த மெத்தப்பட்டமைன் சப்ளை செய்யப்படுகிறது. அதில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து, நீ இவ்வளோ மாத்திரை 100 மாத்திரை விற்று கொடுத்தேன்னா உனக்கு ஃப்ரீ, இவ்வளோ பெர்சன்டேஜ் என்று உள்ள வியாபாரம் நடக்குது. கல்லூரியினுடைய தாளாளர்கள், நான் எந்தெந்த கல்லூரி, நாமக்கல் கல்லூரியை நிறைய உதாரணமாக என்னால் சொல்ல முடியும், என்கிட்ட பேசினார். உதாரணம், அவங்க போய் கேட்டாங்கன்னா அந்த கரஸ்பாண்டன்ட்டு இங்கே வாங்க கூப்பிட்டு கேட்டாங்க, எங்களுக்கு காவல்துறை இருக்குது, பின்னால் அரசாங்கம் இருக்குது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நடக்கிறதே வேறு. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா 10 நாள் அமைதியாக இருந்தாங்க. திருப்பி 10 நாள் கழித்து திருப்பி வியாபாரம் நடக்குது. திருப்பி கூப்பிட்டுன்னா உங்களை வந்து நடக்கிறது உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்ட்டு மிரட்டுறான். சொன்னார். இது யார்கிட்ட சொல்கிறது சார்? நாங்கள் இப்போ இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டோம், எஸ்பிகிட்ட சொல்லிட்டோம், ஐஜிகிட்ட சொல்லிட்டோம். 1 மாதம் அமைதியாக இருக்கான், 1 மாதம் கழித்து வியாபாரம் நடக்குது. தடுக்க வேண்டியது யார்? அரசாங்கம் இல்லையா? தடுக்க வேண்டியது யார்? உள்துறை அமைச்சர் இல்லையா? தடுக்க வேண்டியது யார்? தமிழக முதலமைச்சர் இல்லையா? தடுக்க தவறிவிட்டார். கிராமப்புறங்களில் எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு தெருமுனை கூட்டம் வரைக்கும் பேசியிருக்கோம். அப்போ பேசுகிற போது போதையில்லாத மாநிலமாக உருவாக்குவோம், போதைப் பொருள்கள் தங்குதடையில்லாமல் கிடைக்கிறது, அதை தடுப்போன்னு எந்த ஊரில் பேசினாலும் கைதட்டுவாங்க. 100 நாள் வேலையை 150 நாளாக 200 நாளாக மாற்றுவோன்னாலும் கைதட்டுவாங்க. இந்த 2 விஷயம்தான் மக்கள் மத்திய. போதும், அதை செய்யுங்கய்யா, வேறு எதுவும் வேணாம்யா. இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் அது இதெல்லாம் கொடுக்காதீங்க. எங்கள் பிள்ளைங்கள்லாம் கெட்டு போச்சு, எங்கள் வீட்டுக்காரன் புருஷன் வந்து இதிலே கொடியாக இருக்கான், ஒரு மாத்திரை மாதிரி இருக்கு, அதை வந்து நாக்கில் ஒட்டிக்கிறான். சமீபத்தில் 717 மதுக்கடைகளை மூடணும்னு அரசு உத்தரவு போட்டது, அதை செய்து முடித்ததாகவும் சொன்னார்கள். அது தொடர்பாக ஆர்டிஐல கேள்வி கேட்டால் அந்தந்த பகுதிகளில் இருக்கிற அலுவலர்களை போய் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்கன்னு சொல்வதுன்றது ஆர்டிஐல உரிய தகவல் கிடைக்கப்பெறவில்லை அப்படிங்கிறது. 717 கடைகள் மூடப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி அப்லோடு பண்ணியிருக்காங்க. 717 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது என்பதை அரசாணை வெளியிடப்பட்டு விட்டது. ஒரு இடத்துலேருந்து ஒரு மெயினான இடங்களில் இருக்குது, ஹைவே சாலையில் இருக்குது, ஹைவே சாலையில் இருக்கக்கூடாது என்பதுதான் உயர்நீதிமன்றம் நமக்கு வழிகாட்டி நெறிமுறையாக சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற போது இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காகத்தான் ஒட்டுமொத்தமாக மூடப்பட்டிருக்கிறது. படிப்படியாக இதை குறைப்பதற்கான நிகழ்வு தான் இவைகள். இது போக இந்த ஒப்பந்த புள்ளிகள், இந்த பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறையில் ஒப்பந்த புள்ளிகளின் மூலமாக நமக்கு கிடைக்கிற வருவாய், டாஸ்மார்க்கின் நமக்கு கிடைக்கிற அந்த சிதறிண்டு போகிற கட்சி நிதிகள் என்று அந்தந்த கட்சிகள் பெற்றுக்கொள்கிற நிதிகள் எல்லாம் நம்முடைய கஜானாவுக்கு சேர்க்கிற இந்தியாவிலே ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதை செய்திருக்கிறவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். ஆக இது மாத்திரமல்ல, இன்னும் பல்வேறு ஆக்கப்பூர்வமான துறைகளின் மூலமாக நம்முடைய வருவாயை பெருக்குவதற்கான பணிகளின் மூலமாகத்தான் சிறப்பான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்று வருகிறது. இப்போது மேகதாது விவகாரம், காவிரி நதிநீர் விவகாரம், இது தொடர்பாக முதல்வர் விஜய் அவர்கள் அங்கே கர்நாடக முதல்வரை சந்திக்கிறதாக இருக்குது. இதுக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறாரு, அதுக்கு நீங்கள் போக வேண்டாம், ஒரு சதி வலையில் வீழ்ந்து விட வேண்டாம் இப்படின்ற வார்த்தைகளை உதிர்க்கிறார். 5ஆம் தேதி சட்டமன்றத்தினுடைய நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. சற்றேறக்குறைய 1.5 மாத காலம் நடைபெறும். ஒவ்வொரு துறையினுடைய மானிய கோரிக்கைகள் நிதிநிலைக்காக கோரப்படும், சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு மானியங்கள் பெறப்படும். அந்த பணிகளெல்லாம் இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆக்கப்பூர்வமாக முதலமைச்சராக இருக்கிறவர் ஏன் மேகதாது அணை விஷயத்தில் உங்கள் கூட்டணி கட்சியே இருக்கிற காங்கிரஸ் கட்சியோடு இருக்கக்கூடியவர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்ற கேள்விகள் எழுப்பினார். திரு ராகுல் காந்தி இடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தலாம்,
தமிழகத்துடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் நண்பர் திரு மாணிக் தாக்கூரோடு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம். மற்றொன்று, மூன்றாவதாக கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிற திரு சிவக்குமார் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஏன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் என்ன தவறு இருக்கிறது, என்ன பிழை இருக்கிறது என்றெல்லாம் இன்னொரு சாரார் கேள்வி எழுப்பினார். பேச்சுவார்த்தைக்கு போவதனாலே சூழ்ச்சியில் பலியாகி விடுவோம் என்பது தவறான விஷயம். பேச்சுவார்த்தைக்கு போக மறுத்தவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். நமக்கு உச்சநீதிமன்றம் வழிகாட்டி இருக்கிறது. நமக்கு தேவையான நீரை பெறுவதற்கு தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்தி வென்று காட்டினார் கடந்த காலத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நாம் 205 டிஎம்சியை பெற்றுக்கொண்டிருந்தோம். பிலிகுண்டிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் 205 டிஎம்சி அளவு நமக்கு தரப்பட்டு வந்தது. இன்று என்ன நிலைமை என்று கேட்டால் 177.25% தான் டிஎம்சியை கிடைக்கிறது. ஆக இந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் மேகதாது பிரச்சனை எழுப்பப்படுகிறது. இந்த மேகதாதுவில் அணை கட்டப்படுகிற போது முற்றிலுமாக தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்கப் போவதில்லை. மேகதாது அணை கட்டுவதற்கான இடம் திரு சிவக்குமாருடைய தொகுதியில் வருகிறது, முதலமைச்சருடைய தொகுதியில் வருகிறது. இதை நாம் செய்துவிட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நாயகனை போல தன்னை அந்த மக்கள் போற்றுவார்கள், பாராட்டுவார்கள். ஆக என்பதற்காக அவர் அந்த துருப்புச் சீட்டை கையில் எடுத்திருக்கிறார். ஒரு கடைமடை, அதாவது நதிநீர் தாவா என்ன சொல்லுகிறது, நதிநீர் தாவா சரத்து சட்டம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், எங்கு காவிரி தண்ணீர் உற்பத்தி ஆகிறதோ அவர்களுக்கு இருக்கிற உரிமையை விட எங்கு கடைசியாக போய் சேருகிறதோ அவர்களுக்குத்தான் உரிமை அதிகம் என்று நதிநீர் தாவா சரத்து சட்டம் நமக்கு வழிகாட்டுகிறது. அதனுடைய அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆக இப்படியெல்லாம் இருக்கிற போது இந்த மேகதாது அணை கட்டினால் தமிழ்நாட்டுக்கு முழுமையாக தண்ணீர் கிடைப்பதில் பாதகம் வந்துவிடும். தமிழ்நாட்டில் ஒரு இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ்நாட்டினுடைய அமைப்பு என்னவென்று கேட்டால் 3 பக்கம் கடலால் சூழப்பட்டிருக்கிற இந்தியா. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தண்ணீருக்கான நமக்கான வருவாய் காவிரியிலிருந்து, இந்த பக்கம் கேரளாவில் முல்லை பெரியாறிலிருந்து, ஆந்திராவில் இருந்து பாலாற்றில் இருந்து, இப்படியான அமைப்பு தான் தமிழகத்தினுடைய எல்லைப்பகுதி. இந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தங்குதடையில்லாமல் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. இந்த தண்ணீர் வந்து கொண்டிருப்பதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களை கர்நாடகாவுக்கு அழைத்து சென்று மைசூர் பகுதியில் அந்த நீர்ப்பிடிப்பு நிறைந்த பகுதிகளில் எங்கு உற்பத்தி ஆகிறோ தலைக்காவிரி பகுதிகளில் 3 போகம் 4 போகம் விவசாயத்தை கற்றுக் கொடுத்ததே தமிழர்கள்தான். கர்நாடகத்துக்காரர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்களே நாம் தான். ஆக இதை அவர்கள் சரியாக புரிந்து கொண்டு விவசாயத்தை பெருக்குவதிலே குறியாக இருக்கிறார்கள். தண்ணீர் இன்னொரு பக்கம் தருவதற்கு தயாராக இல்லை. ஆக இது போன்று இருக்கிற பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறது. மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழக வெற்றி கழகம் உறுதியோடு இருக்கிறது. அதற்காக திரு சிவக்குமாரை சந்தித்து விட்டால் பிரச்சனை பெரிதாகிவிடும். உடனடியாக 2 பேரும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு விடுவார்களா? இல்லை உடனடியாக இவர்கள் நம்முடைய முதலமைச்சர் திரு விஜய் அடிபணிந்து போய் விடுவாரா? அதெல்லாம் கிடையாது. திரு ஐயாக்கண்ணு அவர்கள் தலைமையில் விவசாயிகள் போராடுறாங்க. எங்களுடைய விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணுங்க. அதற்குரிய பார்ஷியலா பண்ணது அப்படிங்கிறது ஒரு ஏமாற்று வேலையா தெரியல. அப்படியெல்லாம் இல்லைங்க. அது ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் அரசு துறையினுடைய செயலாளர்கள், தலைமை செயலாளர்கள் அவருடைய ஆலோசனையை கேட்டுப்பட்டு தான் இந்த கடனெல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிற ஒன்று. அவருடைய கோரிக்கைகளை ஏற்று உரிய முறையிலே பரிசீலனை செய்து அடுத்தடுத்த கட்டங்களே கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். ஓகே, இல்லை ஏன்னா முழுமையாக ரத்து செய்வோம்னு சொல்லிட்டு இப்படி பண்ணது அடுத்தடுத்த கட்டங்களில் ஒவ்வொரு கட்டங்களாக நிதிநிலைக்கு ஏற்ப அவையெல்லாம் முடிவு செய்யப்படும். இந்த நீட் விவகாரத்துல பாஜக அரசுக்கு எதிராக தாவேக அரசு பேச பயப்படுகிறது. இங்க தமிழ்நாட்டுல கூட நேம் பேட்ச் இல்லாம சில இடங்கள்ல கைது பண்ணாங்க காவல்துறையினர். இந்த இதுல பாஜக போக்காக இருக்கிறதுன்னு சில இதில் என்ன பயப்படுறதுல என்ன இருக்கு? திமுக தொடர்ந்து பாஜகவை எதிர்த்தது, உள்நிலையில் ஆதரவு செய்தது. இன்று விருதுநகர் மாவட்டத்தில் கூடைப்பந்து விளையாடினார் மத்திய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன். அருகில் நின்றவர் யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிதியமைச்சராக இருந்த திரு தங்கம் தென்னரசு. ஆக இதுதான் திமுகவும்
பாஜகவும் நெருங்கி கொண்டிருக்கிறார். இவற்றையெல்லாம் உணர்ந்துதான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தாவேகா பக்கம் நகர்ந்து விட்டது. ஆக எப்போதுமே திராவிட முன்னேற்றக் கழகம் வேண்டுமென்றால் ஒரு மாதிரியும் வேண்டாம் என்றால் இன்னொரு மாதிரியும் பேசுவார். ஆண்டாண்டு காலமாக காங்கிரஸை எதிர்த்தவர்கள் அதற்கு பிறகு பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து மத்திய அரசு யார் ஆளுகிறதோ வாக்கு அரசியலுக்காக மத்திய அரசை எதிர்ப்பார்கள். பாஜகவோடு தேவை என்றால் அவர்களோடு கூட்டணி அமைத்து கொண்டு அவர்களுக்கு குறைஞ்சபட்ச செயல் திட்டம் என்று ஒன்றை ஊடகமாக உருவாக்கி மக்களை ஏமாற்றுகிற ஒன்றை ஏற்படுத்திவிட்டு கூட்டணியிலே இணைந்து அமைச்சராக இருந்து 18 வருட காலமாக மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர். ஆக இதையெல்லாம் ஒரு பக்கம் அவர்கள் தூண்டுகிற செயல்தான். நீட் தேர்வுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம். நீட் தேர்வு கூடாது என்பதில் மிக தெளிவோடு இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசாங்கம். நீட் தேர்வுக்கு ரகசியம் சொல்வேன் என்று சொன்ன திரு உதயநிதியை எப்போதாவது நீங்கள் கேட்டீர்களா? என்ன ரகசியம்? 5 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஆட்சி முடிந்து இப்போது எதிர்க்கட்சியாக இருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தை சும்மா இழித்தும் பழித்தும் பேசி வருகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் ஏதாவது ரகசியத்தை சொன்னார்களா? தூண்டி விடுகிற காரியத்தை தான் செய்வார்கள். இங்கு மாணவர்கள் நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தியதற்கு ஆதரவு தெரிவித்தோம். நாங்கள் போராட்டத்திற்கு அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவதற்கு ஆதரவு. ஆக இதுக்கு போய் பாஜகவிட்ட நாங்கள் பயந்துட்டோம் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. ஓகே, நீங்கள் பல காலமாக பயணித்த அதிமுக வந்து ஊழல் சக்தின்னு குறிப்பிட்ட விஜய் அவர்கள் இப்போ தீந்து போன சக்தின்னு குறிப்பிட்டிருக்காரு. இது உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு கஷ்டமாக இல்லை? அதிமுகவை அடிப்படையாக அதிமுக என்பது அதனுடைய தேவை முடிந்து விட்டது. திராவிட திரு விஜய் அவர்களுடைய வருகை 2 திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சி அழிந்துவிடும். இதை சொன்னவர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்னார்கள். ஆக திராவிட கட்சிகளினுடைய ஒரு உண்மையான ஒரு நோக்கம் சித்தாந்தம் என்னவென்று கேட்டால், நான் அவற்றோடு ஊறி திளைத்தவன், ஒரு சாதாரணவன் எளியவன், ஒரு அரசியல் பின்புலமற்றவர்கள், பொருளாதார நிலையில் பெரிய பலம் இல்லாதவர்கள், இவர்கள் கூட சட்டமன்றத்திற்கு வர முடியும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக முடியும் என்று நிரூபித்து காட்டியவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும். அதைத்தான் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆனார்கள், அமைச்சர்களாகவும் ஆக்கிறார்கள். இவர்களெல்லாம் யார்? சாதாரண ஒரு சாரட் வண்டி வைத்திருந்தவர், ஒரு பால் வியாபாரி, சைக்கிளில் போய் பால் ஊற்றுற ராமநாதபுரத்தை சேர்ந்த திரு ராமசாமி அமைச்சர். ஒரு சாதாரண ஒரு எளியவராக இருக்கிறவர் நாடாளுமன்ற உறுப்பினர். சாமானியவனாக ஒரு எந்த தொகுதி என்றே நீ அந்த தொகுதிக்கு போங்க, ஆத்தூர் தொகுதியில் போய் நெல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஆத்தூர் எங்கே இருக்குன்னே தெரியாது. சூட்கேஸ் எடுத்து திண்டுக்கல்ல இறங்கி நிற்கிறார். அவர் ஒரு பெட்டி கடையில் கேட்குறாரு, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், ஆத்தூருக்கு எப்போ பஸ் வரும்? 1 மணி நேரம் ஆகுங்க. சரி உட்காருங்க கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஆத்தூருக்கு என்ன விஷயமா போகிறீங்க, யாரை பார்க்க போகிறீங்கன்னு அந்த கடைக்காரர் கேட்குறாரு. இல்லை, நான் தாங்க அதிமுக வேட்பாளர், ஆத்தூர் வேட்பாளர். அவருக்கு அந்த தொகுதி எங்கே இருக்குன்னே தெரியாது. 3 முறை வெற்றி பெற்றார் சட்டமன்றம். இதுதான் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி என்னைக்கு 120 கோடி கரூரில், கோவை தெற்கில் 150 கோடி. இதுதான் திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியா? நீங்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் 20-30 கோடி. இங்கே ஒரு 4 ஓட்டுனா 4000, இங்கே ஒரு 4 ஓட்டுனா 4000, 8000 வாங்கிட்டு விசிலுக்கு போட்டாங்களே. போட்டவர்கள் யார்? சாதாரண பாமரர்கள், எளியவர்கள், கூலி வேலை செய்கிறவர்கள், விவசாய பெருமக்கள், கிராமத்து மக்கள். பெரிய அரசியல் சித்தாந்தமோ பெரிய திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கை கோட்பாடு கூட அறியாதவர்கள். அமெரிக்காவில் என்ன நடக்கிறது, தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது, ரஷ்யாவில் என்ன நடக்கிறதுன்னு விவாதிக்கக்கூடியவர்கள் அல்ல அவர்கள். எதுவுமே தெரியாதவர்கள். அவர்கள் சரியான முடிவை எடுத்திருக்கிறார். த டெமோக்ரஸி இஸ் த பவர்ஃபுல் கேடர். ஜனநாயகம் என்பது வலுவான சக்தி என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். இந்த மாற்றம் என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒன்று, எங்களுக்கும் பொதுவான ஒன்று. தமிழக வெற்றிக் கழகமும் சரியான பாதையை நோக்கி செல்லவில்லை. சுயநலவாதின்னு சொல்றது தமிழக வெற்றிக் கழகம் சரியான பாதையில் செல்லவில்லை என்று சொன்னால் கூட மக்கள் இதே தீர்ப்பு வழங்குவார்கள். சரியான பாதையை நோக்கி யார் செல்லவில்லையோ எல்லாருக்கும் இதே அனுபவம் தான்.
ஆக தமிழக வெற்றிக் கழகம் சரியாதை பாதையை நோக்கி செல்லும். ஓகே. இல்லை அதுதான் உங்களை சுயநலவாதின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. நான் நிறைவாக இந்த கொஷின் வச்சுக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியோட தலைமை மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவோட எதிர்காலம் என்னவாக இருக்கு? அதிமுக எதிர்காலம் கேள்விக்குறியானது. அதற்கான எதிர்காலத்தை அந்த தலைவர் சரியான முறையில் கட்டமைக்க தவறிவிட்டார். நெக்ஸ்ட் எஸ்பிவி வருவார் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அது நடக்கிறதுக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் அடுத்த தலைமையாக அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அதிமுகவினுடைய தேவை முடிந்து விட்டது. அதிமுகவை வலுவான கட்டமைப்பை அமைப்பதற்கு தவற விட்டு விட்டார்கள். அதாவது புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு அந்த இயக்கத்தை வழிநடத்தினார்கள். 2021 பல்வேறு தோல்விகளை சந்தித்த நிலையில் அதை மீண்டும் ஒரு புத்துருவாக்கத்திற்கும் மீட்டுருவாக்கத்திற்கும் உட்படுத்தி இருக்க வேண்டும். அதை செய்ய தவறி விட்டு விட்டார்கள். ஆகவே இனி எழுந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதாவது ஒரு அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிற ஒரு விஷயமாக அண்ணாமலை அவர்கள் இப்போ ஒரு அமைப்பாக ஆரம்பித்தவர் அடுத்து அதிமுகவை டேக் ஓவர் பண்ணுவார் அப்படின்னு ஒரு பேச்சு ஒன்று. அதை பற்றி எனக்கு தெரியல. ஓகேங்க சார். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி.